Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள அடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள அடி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் உள்ளாடி எப்படி வந்திருக்கு, சேஃப்டியாக வந்திருக்கா எல்லாமே நமக்கு இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பையனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பாட்டில் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை ரிவ்யூ பண்ணுறேன். நான் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ரீஆர்டர் போட்டிருக்கேன். போட்டது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே வீடியோ எடுக்கலாம். அப்போ வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி அதுலேயும் ஒரு கார்ட்போர்டு பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த டேமேஜ் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் கொடுத்தாங்க. 2 டைப்பாக வந்திருக்கு. உங்களுக்கு ரீஃபில் பேக்கும் இருக்குது, உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாவும் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி டப்பா எல்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி டப்பாவில் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒன் டைம் டப்பா வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க நீங்கள் ரீஃபில் பேக் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஒரு 20 to 30 rupees வரைக்கும் உங்களுக்கு லெஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு 2+ இயருக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. 2+ இயர்லேருந்து 2 வயசுக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் நிறைய வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 7 to 8 years வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் ரொம்பவே அழகாக சீல் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஹேண்டியாக ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 400 கிராமில் உள்ளது தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகளோட க்ரோத் அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் இது வெப்சைட்டில் போய் ஸ்கேன் பண்ணி கூட பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த QR கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 37 இன்க்ரீடியன்ஸ் வச்சு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஹை ப்ரோட்டீன் லெவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் இதாகுது. அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுது. அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க இப்போ நிறைய ஃபுட்டு ஒழுங்காகவே எடுக்க இந்த மாதிரி வயசுல எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைம் நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தாக அவங்க விளையாடுவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு 3 ஃப்ளேவர் இருக்குது. சாக்லேட், வெனிலா, அப்புறம் பதாம், அந்த மாதிரி 3 ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. என் பையனுக்கு எப்போவுமே சாக்லேட் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ நமக்கு லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கிளியராக ரீட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது, எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினான இதே நமக்கு இன்க்ரீடியன்ஸ் தான் இல்லைங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இல்லை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் மில்க் பவுடர் கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய விதமான இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாகவே அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ பிகினர்ஸ் யாராவது வாங்குறீங்க, ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கனாலும் உங்களுக்கு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பால்லையும் மிக்ஸ் பண்ணி 2 டைப்பாக கொடுக்கலாம். நீங்கள் இப்போது தண்ணியில் பாலில் அப்படின்னா நீங்கள் ஹோல் மில்க் 150 ml எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஸ்கூப் நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? இதே வாட்டர் 190 ml எடுக்கிறீங்கன்னா 5 ஸ்கூப் ஆட் பண்ணணும். இது அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் கொடுக்கலாம் அப்படின்னா 2 to 3 days பெர் டே நம்ம போத் இந்த பால்லையும் கொடுக்கலாம், தண்ணிலையும் கொடுக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாலில் கொடுக்குறது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோட எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நமக்கு. சரிங்களா? நீங்கள் மில்கில் கொடுக்கணுன்னா கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது பால்னால் நமக்கு 2 ஸ்கூப் எடுத்தால் போதும். தண்ணினா உங்களுக்கு 5 ஸ்கூப் எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நான் ரொம்ப என்னோட பையனுக்கு நான் கொடுத்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் அவனோட ஆக்டிவிட்டீஸ்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளாடி பேக்கிங்கு இது எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும், எப்படி குடிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளாடியே ஒரு ஸ்கூப்பும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கூப்பில் தான் நம்ம அவங்களுக்கு நம்ம நேரமே பார்த்தோம்ல ஒரு 2 ஸ்கூப் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்கூப்பில் தான் நம்ம ஒரு 2 ஸ்கூப் எடுக்கிறோம் 150 ml மில்க்குக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் கவரில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்போவுமே நம்ம இதே டப்பாவில் போட்டு ரொம்ப ஏர் டைட்டாக வச்சுருக்கணும். இல்லைன்னா கட்டிடும். சரிங்களா? அதனால நம்ம ரொம்பவே சேஃப்டியாக வச்சுருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்பெல்லாம் நம்ம கட் பண்ணி நமக்கு தேவைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300க்கு மேலே தான் வருது. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே லிங்க் போடுறேன். நீங்கள் பை பண்ணுறதா இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி பண்ணலாம். இப்போ நம்ம இதோட ரெசிபி வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு டைமுக்கு தான் என்னோட பையனுக்கு எடுக்கேன். ஸோ நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். ஒரு டைமுக்கு ஒரு டம்ளர் போதும். இந்த ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ml போல் வரும். ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 ஸ்கூப் போடுறோம். சரிங்களா, 2 ஸ்கூப் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக சுகர் ஆட் பண்ணாமல் வெறும் Pediature மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க குடிக்கிறாங்களா என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணி, சப்போஸ் குடிக்கல அப்படின்னா சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூப் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பாலை வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சினதுக்கப்புறமா இதில் ஊற்றலாம். தண்ணி எதுவுமே பாலை சேர்க்க வேண்டாம். கெட்டியாகவே கொடுத்துக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு போதும். சரிங்களா, கொடுத்துட்டு நீங்கள் இதை நல்லாவே ஆற்றுறீங்க அப்படின்னா இதை எதுவுமே நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் ஆற்றுவோம்ல, அதே மாதிரியே நீங்கள் வந்து ஆற்றி கொடுத்தா போதும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கிட்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.